அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம முட்டை குழம்பு செய்யலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் ஒரு 8 முட்டை எடுத்து நல்லா தோல் உரித்து நல்லா வச்சுருக்கேங்க. வேக வச்சு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க பொடிசாக. இதில் பாருங்கள், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு, மிளகு, ஒரு பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு பானையில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாங்க. நம்ம எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். தாளிக்கிறதுக்கு வந்து வெறும் பட்டை மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. அந்த பட்டையெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம வெங்காயம் மட்டும்தாங்க வதக்குறோம். தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, சோம்பு, மிளகுலாம் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோங்க. இந்த வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிறாங்க. நம்ம இது நல்லா வதந்ததுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் சேர்த்து வதக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா அது வதங்கி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதோட பச்சை வாசனை போட்டோம். இந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதுலேயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. பாருங்கள், இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜார் கழுவி உங்களுக்கு திக்காக வேணால் இப்படியே விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாங்க. இது எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே விட்டுங்க. இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கிட்டுங்க. நம்ம அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், குழம்புலாம் கொதித்து நல்லா அந்த எண்ணெய்லாம் மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போ ஒரு முட்டையை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒரு 3 இடத்துல கீறிக்கலாங்க முட்டையை. இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், முட்டை எல்லாத்தையும் நம்ம போட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை அது மேலே தூவிடலாங்க. பாருங்கள், முட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. நல்லா பிரிஞ்சு எண்ணெய்லாம் மேலே வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.